Hi everybody. Today's book show. We are going to look at a book about which a lot of people had spoken about, and recently Mr. Arvind Sami had spoken about this book, The Psychology of Money. Psychology of Money என்ற இந்த புத்தகம் எதை சொல்லுது? ஏன் இது ஒரு பெஸ்ட் செல்லராக இருக்குது? எல்லாரும் இந்த புக்கை படிங்கன்னு ஏன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எளிய சிம்பிள் ரூல்ஸ், இந்த சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வசதி படைத்தவராக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகத்தின் அடிப்படையே என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் ரிச் அண்ட் வெல்த்தி. நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டுமா இல்லை வசதி படைத்தவராக இருக்க வேண்டுமா அப்படின்றதுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசம். ரெண்டும் ஒன்று மாதிரி தான் தெரியும், ஆனால் ரெண்டுத்துக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. எப்படி பணக்காரர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிச் அண்ட் தி வெல்த்தி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத மார்கன் ஹவுசல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். இவரும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு பெரிய செல்வந்தராக மாறியிருக்கிறார் என்று சொல்லலாம். அதனால் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தினால கூட அவர் ஒரு பெரிய செல்வந்தர் ஆகியிருக்கலாம். ஸோ அந்த விஷயமும் இருக்குது. ஸோ அவர் முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன வித்தியாசம் பீயிங் ரிச் அண்ட் பீயிங் வெல்த்தி. இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது, நீங்கள் ஒரு $1 million வச்சுருக்கீங்க. $1 million நம்ம ஊர் பணம் படி ஒரு ஆல்மோஸ்ட் 8.5 கோடி ரூபா வச்சுருக்கீங்க. 8.5 கோடி ரூபா கேஷாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இவர் மில்லியனர். இப்போ 8.5 கோடி ரூபாயை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? இந்த பணத்தை எப்படியாவது செலவு பண்ணலான்னு தோணும், என்னெல்லாம் வாங்கலான்னு தோணும். ஏன் நீங்கள் அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல வாட்ச் போட்டோம், இல்லை நம்ம ஒரு பெரிய கார் வாங்கணும், 8.5 கோடி ரூபா இருக்குது கையில், ரோல்ஸ் ராய்ஸே வாங்கலாமே, மேபி ஒரு போர்ஷி வாங்கினீங்கன்னா 8.5 கோடி ரூபா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கார்னாலேயும் இந்த வாட்ச்னாலேயும் நமக்கு சமூகத்தில் மதிப்பு வருது, நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க. ஆனால் உண்மை அதுவா? இல்லை என்கிறார். 8.5 கோடி கையில் வச்சுருந்தா நீங்கள் மில்லியனர். 8.5 கோடியை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா கையில் காசு இல்லை உங்ககிட்ட. ஸோ என்ன சொல்கிறாரு? ஹாவ் தட் மணி இன் யுவர் ஹேண்ட், பி அ மில்லியனர். டோன்ட் பை திங்ஸ். இஃப் யூ பை திங்ஸ் யூ வில் நாட் ஹாவ் மணி, யூ வில் ஒன்லி ஹாவ் திங்ஸ் விச் இஸ் நாட் எசென்ஷியல் அப்படின்றாரு. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மதிப்பும் மரியாதையும் நீங்கள் போட்டிருக்க அந்த வாட்ச்னாலேயோ ட்ரெஸ்ஸுனாலேயோ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த வைர நகைகள்னாலேயும் உங்களுக்கு மரியாதை கிடையாது. உங்களுடைய மரியாதை நீங்கள் எவ்வளவு பண்போடு இருக்கீங்க, எவ்வளவு தன்னடக்கத்தோடு இருக்கீங்க, மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய மரியாதை அடங்கி இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த புத்தகத்துடைய ஆரம்பத்தில் 3 எடுத்துக்காட்டுகளை சொல்லி, 3 எடுத்துக்காட்டுகளை நீங்கள் எந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறார். நம்முடைய இந்த ஆத்தர் மார்கன் ஹவுசல் ஒரு ஹோட்டலில் அவர் காலேஜ் படிக்கும் பொழுது செஞ்சல்ஸில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அவர் படிக்கும் பொழுது தான் இந்த டெக் பூம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு டெக் ஆண்டர்ப்ரனர், பெரிய பணக்காரர் வராரு. அப்படியே ஆடம்பரமாக இருக்கிறாரு. டெய்லி என்ன பண்ணுவாராம், கற்றுக்கத்தா பணத்தை பேக்கில் எடுத்துகிட்டு வருவாராம். அப்படி டிப்ஸை எப்படி தூக்கி அடிப்பாராம், அப்படி தூக்கி அடிப்பாராம். என்ன பண்ணாங்களாம், ஒரு தடவை திடீர்னு அங்கே வேலை செய்கிற ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து, ஒரு கத்தையாக பணத்தை கொடுத்து, $1000 கோல்டு காயின் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். $1000 மதிப்பான பல கோல்டு காயினை வாங்கிட்டு அவரும் அவருடைய நண்பர்களும் என்ன பண்ணாங்களாம், இந்த சில்லை விட்டு எதுப்பாங்க இல்லையா, அது போல் அந்த கோல்டு காயினை வச்சு சில்லு விட்டு விளாட்னாங்களாம் தண்ணியில். அதே போல் என்ன ஆச்சா, ஒரு லைட் பல்பை உடச்சிட்டாராம். அங்கே இருந்த ஒரு லைட் பல்பை, என்னங்க இதை உடச்சிட்டிங்க வேணும்னு, $500 இது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறார். $500 இந்த அப்படி $5000 சொல்லி $5000 அவர் கையில் கொடுக்குறாராம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, இப்படி நீங்கள் பணத்தை ட்ரீட் பண்ணிங்கன்னா பணம் உங்களிடம் இருக்குமா ஒரு கேள்வியாக வைக்கிறாரு. அதே என்ன சொல்கிறாருன்னா, சப்சிக்வெண்ட்டாக அந்த அதிபர், பெரிய டெக்னாலஜி கம்பெனி வைத்திருந்த அதிபர் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாரு. இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டாக யாரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு எளிமையான நபர், ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட். விக்கிபீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவர் யாருன்னா, இவர் ஒரு பெரிய ஃபிலாந்த்ரபிஸ்ட். ஃபிலாந்த்ரபிஸ்ட்னா நல்ல காரியங்களுக்காக, சேரிட்டிக்காக நிறைய பணத்தை செலவு செய்யக்கூடியவர்கள். அவங்க வச்சுருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யக்கூடியவர்கள் ஃபிலாந்த்ரபிஸ்ட்னுவாங்க. இவர் ஒரு பெரிய ஃபிலாந்த்ரபிஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க விக்கிபீடியாவில். என்ன அப்படின்னா, எந்த வகையான வாழ்க்கையை வாழ்ந்தார், இறக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்தார் அப்படின்றது சொல்லி விளக்குறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வராரு, பெரிய படிப்பறிவு இல்லை. 25 வருடங்கள் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் காரை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். அதற்கு முன்னால் 17 வருடங்கள் ஜேசி பென்னி அப்படின்ற ஒரு கடையில் ஃப்ளோரை ஸ்வீப் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பணத்தை வச்சு ஒரு 2 bedroom ஹவுஸ் அதை வாங்கியிருக்காரு. அவருடைய மனைவி அவருடைய 50வது வயசில் இறந்து போகிறாங்க.
மீண்டும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் அங்கேயே இருக்கார், அந்த இதுலேயே இருக்கார். அவருடைய 92வது வயசு, 2014 92வது வயசில் இறந்து போகிறார். ஜேம்ஸ் ரீட் இறந்து போகிறாரு. அவருடைய இறப்பு அமெரிக்கா ஃபுல்லாக ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. ஏன் அது பெரிய நியூஸ் ஆச்சுன்னா, அவர் இறக்கும் பொழுது அவருடைய சொத்து மதிப்பு $8 மில்லியன். $8 மில்லியன் நம்முடைய மதிப்பு படி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க வேல்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70 கோடி வரும். 75 கோடி கிட்ட வரும். கார் ரிப்பேர் பண்ணவர், ஃப்ளோரை ஸ்வீப் பண்ண ஜானிட்டர், எப்படி அவரால் வந்து $8 மில்லியன் வைத்திருக்க முடியும்? அதில் என்ன அப்படின்னா, ஒரு $2 மில்லியன் மட்டும் அவருடைய அந்த ஸ்டெப்சன்ஸுக்கு கொடுக்குறாரு. மீதி $6 மில்லியன் வந்து சேரிட்டி கொடுக்குறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இதாச்சு. இன்னொரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் சொல்கிறாரு மார்கன் ஹவுசல். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 28 லட்சம் பேர் 2014 28 லட்சம் அமெரிக்கர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதில் வெறும் 4000 பேருக்கு கீழே தான் இவ்வளோ சொத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள். இவர் என்ன ஒரு பெரிய புத்திசாலியா, நிறைய படித்தவரா? இல்லை. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அவர் வந்து பணத்தை வந்து ஆடம்பரமாக செலவு செய்யவில்லை. அந்த பணத்தை எல்லாம் ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய சொத்து சேர்ந்துருக்கிறது அப்படின்ற அந்த கதையை சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொருத்தருடைய கதையையும் சொல்கிறாரு. யார் அது அப்படின்னா, ரிச்சர்ட் ஃபுஸ்கோன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர். ரிச்சர்ட் ஃபுஸ்கோன் யார் அப்படின்னா, நம்ம ஜேம்ஸ் ரீடுக்கு நேர் எதிரானவர். ஹார்வர்டில் படித்தவர், பெரிய MBA வாங்கியிருக்காரு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனியில் வேலை பார்த்து பல $1 மில்லியன் வருமானத்தை ஈட்டியவர். அவர் என்ன பண்ணுறாரு, 18,000 ஸ்கொயர் ஃபீட்டில் மேன்ஷன் வாங்குறாரு. கனெக்டிகட் அப்படின்ற ஒரு ஊரில் வாங்குறாரு. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே மாதத்துக்கு வந்து $90,000 செலவாகுமா. $90,000 எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. $90,000 ஆல்மோஸ்ட் 70 லட்ச ரூபா வரும். 60லேருந்து 70 லட்ச ரூபா வரும் மாதத்துக்கு. அவ்வளோ பணம் இப்போ கணக்குப்படி அவ்வளோ பணத்தை செலவு செஞ்சு மெயின்டைன் பண்ணணும்னு இருந்தார். திடீர்னு அந்த 2008 வந்து ஒரு அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், ஹவுசிங் பபிள் பர்ஸ்ட் அமெரிக்காவில் தெரியும். அதனால் ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்துச்சு. இந்தியா லக்கிலி டிட் நாட் கெட் அஃபெக்டட் இன் தட். அதில் வந்து மாட்டிக்கிட்டார். ஏன் மாட்டிக்கிட்டார்னா, அந்த 18,000 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டை வந்து ரீமாடல் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கடன் வாங்கியிருந்தார். இவருடைய ஸ்டாக்கோட வேல்யூ எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஸோ கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இவருடைய அந்த வேல்யூ குறைஞ்சி போச்சு. கையில் காசு இல்லை, எல்லாம் பணம் பேங்க் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் என்ன பண்ணுறான், எல்லாம் வந்து எடுத்துக்கிறான். என்ன வேல்யூவோ அதை விட கம்மியான வேல்யூக்கு தான் எடுத்துக்கிறான். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. நீங்கள் யாரை மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்குறாரு புத்தகத்துடைய ஆரம்பத்தில். அஃப்கோர்ஸ் ஐடியல் ஆன்சர் வுட் பி ஜேம்ஸ் ரீட் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த புத்தகத்துடைய மைய கருத்து 2 விஷயங்கள். ஒன்று, சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் ஒரு பணத்தை வச்சுருக்கீங்க, ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு காரை வாங்காதீங்க, இல்லை உங்களுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க, நான் ஒரு வெக்கேஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை நீங்கள் இப்போவே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் வளராது. அந்த கையில் இருந்த 5 லட்ச ரூபாய் இல்லாமல் போய்விடும். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெல்த் கிரியேட்டர்ஸ் எப்படி பெரிய அளவு வசதி படைத்தவர்களாக மாறினார்கள் அப்படின்னா, பொறுமையாக சேமித்து வைத்தார்கள். சேமிப்பு வந்து ஜாஸ்தியாகுது. சேமிப்பு அப்படின்னும் பொழுது என்னென்னா, அந்த காம்பவுண்டிங்னு சொல்கிறாங்க. த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இல்லை மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்கிறாங்க. காம்பவுண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி இல்லை மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு வந்து மேபி 1,20,000 ரூபா சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த 1,20,000 ரூபா ஒரு பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம். இதே நீங்கள் 10 வருஷம் இந்த 1,20,000 ரூபாயை சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது வெறும் 12 லட்சம் ரூபாயாக இருக்காது, அது ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபாயாக மாறும், அதை விட ஜாஸ்தியாக போகும் அப்படின்றாங்க. இது வந்து வெரி கன்சர்வேட்டிவ். இதே நீங்கள் வந்து ஒரு சரியான ஸ்டாக் மார்க்கெட்டில் சரியான கம்பெனி, நல்ல கம்பெனிஸ், ப்ளூ சிப்ஸ் கம்பெனிஸ், ஃபெயில் ஆகாத கம்பெனிஸில் போட்டிங்க அப்படின்னா இந்த வருமானம் பன்மடங்கு பெருகும். இந்த 12 லட்சம் ரூபாய்ன்றது வந்து 30 லட்சமாவோ 40 லட்சமாவோ இருக்கலாம் 10 வருடங்களில். இது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுது அந்த முக்கியமான கருத்தாக எதை சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து டைம் த மார்க்கெட் என்று சொல்வார்கள். எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா டைமிங் த மார்க்கெட் அப்படின்னுவாங்க. டைமிங் த மார்க்கெட் அப்படின்னா விலை குறையும் பொழுது நிறையா வாங்கணும், ஏறும் பொழுது அதெல்லாம் விற்றுறணும். இதுக்கு பேர் டைமிங் த மார்க்கெட். இதனால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இதை யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். யாருன்னா
அந்த ஸ்டாக் மார்க்கெட்டையே தொழிலாக வைத்திருப்பவர்கள், வேறு தொழில் செய்யாமல் ஸ்டாக் மார்க்கெட்லேயே தொழில் செய்பவர்களுக்கு இது. மார்கன் ஹவுசல் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புத்தகத்தில் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, டோன்ட் டைம் த மார்க்கெட், ஸ்பெண்ட் டைம் இன் த மார்க்கெட். 10 வருஷம் சேமியுங்க, 15 வருஷம் சேமியுங்க. எவ்வளவு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, 20 வயசில் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, 20 வயசுல சேமிக்க ஆரம்பிங்க. 25 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களா, 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேமிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக மாறிவிடுவீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா, ஸ்டே இன்வெஸ்டட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் எல்ஸ். 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து 2000 ஒரு ஷேரில் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் இல்லை டிசிஎஸ், ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி, எல்என்டி, ஏதோ ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, பெரிய கம்பெனியில் நீங்கள் அந்த 1 லட்சம் ரூபாயை 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதோட வேல்யூ எப்படி பார்த்தாலும் ஒரு 20 to 25 லட்ச ரூபாயாக இருக்கும். 1 லட்சம் ரூபாய் எங்கே இருக்குது, 25 லட்ச ரூபாய் இருக்குது. சரி, ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு இந்த கெயின் கிடைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அதே கெயின் கிடைக்குமா, கிடைச்சிருக்குமா, எல்லாரும் அதே இது பண்ணணுமா, முடியாது. ஆனால் யார் வேணால் போய் இந்த 1 லட்ச ரூபாயை வந்து இந்த டைமில் இது பண்ணியிருக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து அப்படின்னா இந்த மதிப்பு நீங்கள் நினைத்தே பார்க்க கூட யூட் ஹவ் பிகம் அ crorepati. கூகுள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சாட் ஜிபிடி எல்லாம் வந்துருச்சு, டீப் சீக் வேறு வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு கேள்வியை கேளுங்க, டீப் சீக்லையோ இல்லையோ, வாட் வுட் பி தி வேல்யூ ஆஃப் 1 lakh இன்வெஸ்டட் இன் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் ஃப்ரம் 1995 to 2000 அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள், என்ன பதில் வருதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த சர்ச்சை பண்ணிங்கனாலே ஒன்று ஒரு ரிசல்ட் கொடுக்குது. கூகுளில் வந்து 3 to 4 கோடி ரூபாய் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டீப் சீக்கில் வந்து 13 கோடி ரூபாய் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா, 95 பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் 120 ரூபாய் இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1000 ஷேர்ஸ் வாங்கலாம். அப்புறம் அது 120 ரூபாய் ஆகுது, 200 ரூபாய் ஆகுது, 300 ரூபாய் ஆகுது, 350 ரூபாய் ஆகுது. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 to 2500 ஷேரை 2000 வச்சுருப்பீங்க. இதோடைய வேல்யூ, இதுக்கு வரக்கூடிய டிவிடெண்ட், இந்த ஏஐயோ டீப்சிக்கோ இந்த டிவிடெண்ட்ஸை கால்குலேட் பண்ணல, ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸை இது பண்ணல, ரைட்ஸ் இஷ்யூ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணல. ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, ரைட்ஸ் இஷ்யூனா அப்படியே சம்டைம்ஸ் போனஸ் ஷேர்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். ஸோ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களால் வந்து அந்த வருமானத்தை பெருக்க முடியும், உங்களால் வந்து அந்த பணத்தை சேர்க்க முடியும். ஆனால் என்ன வேண்டும், பொறுமை வேண்டும். இந்த புத்தகத்தை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இந்த காம்பவுண்டிங்கை பற்றி பேசணும். இதுலேயும் இந்த புத்தகத்துலேயும் வந்து ஒரு காம்பவுண்டிங்காக ஒரு சாப்டரை வந்து ஒதுக்கி இருக்கிறாரு மார்கன் ஹவுசல். இது வந்து முக்கியமாக எதை பற்றி சொல்லுதுன்னா, வாரன் பஃபெட் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர், இன்வெஸ்ட்மெண்ட் குரு என்று சொல்வார்கள். அவர் கை காமிக்கிற கம்பெனிஸில் வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவருடைய கம்பெனிஸில் ஷேர் வாங்கினா போதும், அந்த கம்பெனியே வந்து அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து காம்பவுண்டிங்கை பற்றி பேசும்பொழுது வாரன் பஃபெட்டை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. வாரன் பஃபெட்டுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இதில் as I write this, Warren Buffett's net worth is $84.5 billion when this book is written. Of that, $84.2 billion was accumulated after his 50th birthday. $81.5 billion came after he qualified for Social Security in mid-60s. இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, பஃபெட் வந்து எப்போ ஆரம்பிக்கிறார், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து 10 வயதில் ஆரம்பிக்கிறாரு. 30 வயசில் அவருடைய வேல்யூ என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து $1 million. இப்போதைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அது $9.3 million சொல்கிறாங்க. ஒரு 30 வயசு ஆளுக்கு $1 million கையில் இருக்குது அப்படின்னும் பொழுது, ஒரு 30 வயது ஆள் இப்போ வந்து நம்ம வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும், எனக்கு கார் வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லி அவர் 30 வயசில் அந்த $1 million இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கெல்லாம் செலவு பண்ணியிருந்தார் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்கும்? இப்போது $84.5 billion இருந்திருக்கு அவர்கிட்ட இருக்குது. இப்படி அந்த 30 வயசில் அந்த பணத்தை எல்லாம் அவர் செலவு செய்திருந்தார் என்றால் இப்போ அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்கும்? $11 million. $84.5 billion எங்கே இருக்குது? $11 million எங்கே இருக்குது? ஸோ இந்த வித்தியாசத்தை தான் என்ன சொல்கிறாருன்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்சதை. டிலேடு கிராட்டிஃபிகேஷன், உடனே எனக்கு இது வேணும், இப்பொழுதே இல்லை. டிலேட் கிராட்டிஃபிகேஷனில் பல நன்மைகள் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கருத்தை
முன்வைத்து இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. பல கதைகள் சொல்கிறாரு. ரிஹானாவோட கதையை சொல்கிறாரு. ரிஹானா வந்து பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சாங்க. பேங்க்ரப்சிக்கு ஃபைல் பண்ண வேண்டியதாக போச்சு. அவர் மேனேஜரே ஃபைனான்ஷியல் அட்வைசரை வந்து இது பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட லாவிஷ் லைஃப் ஸ்டைல், அதனால் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் அப்போ அந்த ஃபேமஸ் கோட், when you have money and you buy things, you will have only things, not money அப்படின்னு அவருடைய அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த புத்தகத்துடைய தாரக மந்திரமாக இருக்குது. இந்த புத்தகத்தை முடிக்கும் பொழுது அவர் முக்கியமான கருத்துக்களை வந்து சொல்கிறாரு. என்ன கருத்து சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தவறு செய்யலாம், அதனால் தவறு செஞ்சுட்டு அவ்வளோதான், வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, ஒரு ராங் டெசிஷன், வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஈகோ கம்மியாக இருக்கணும் அப்படின்றாரு. ஈகோ குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக மணி சேவ் ஆகும் அப்படின்றாரு. நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காரணம் உங்கள் ஈகோ தான் அப்படின்றாரு. ஸோ உங்கள் ஈகோவை மறந்து ஈகோவை விட்டுட்டீங்க அப்படின்னா யூல் பி ஏபிள் டு சேவ் மோர் மணி அப்படின்ற கருத்தை சொல்கிறார். மேனேஜ் யுவர் மணி இன் அ வே தட் ஹெல்ப்ஸ் யூ ஸ்லீப் அட் நைட். பேங்க்கில் பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை இந்த நாளைக்கு இந்த பணம் இவ்வளோ, நாளைக்கு எவ்வளோனா தான் தூக்கம் வரும். உங்களுக்கு எது தூக்கத்தை கொடுக்குமோ, உங்கள் பணத்தை எப்படி வச்சுருந்தா உங்களுக்கு தூக்கம் வருமோ, அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்ற கருத்தை சொல்கிறாரு. இஃப் யூ வாண்ட் டு டூ பெட்டர் as an investor, the single most powerful thing you can do is increase your time horizon. இந்த கருத்தை இதுக்கு முன்னாடியே சொன்னார். அதான் not timing the market, how much time you spend in the market is very important. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ரிலையன்ஸ் கதையை சொன்னேன். 95லேருந்து 2000 மாதம் 1 லட்ச ரூபா, வருஷத்துக்கு, மாதம் இல்லை வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போது எவ்வளோ வந்திருக்கோ, எத்தனை கோடிகள் அப்படின்றத சொன்னேன். நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து பாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய அந்த இது உங்களுக்கு நல்லா தெரியும். பிகமிங் ஓகே வித் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ராங், யூ கேன் பி ராங் ஹாஃப் த டைம் அண்ட் ஸ்டில் மேக் அ ஃபார்ச்சூன். நீங்கள் வந்து இப்போ ரிலையன்ஸ் வாங்குறீங்க, இன்னொரு 1 லட்ச ரூபாய்க்கு வேறு ஏதோ ஒரு காமாசோமா கம்பெனியை வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த அந்த என்டையர் இதே லாஸ்னா கூட 5 லட்ச ரூபா தான் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் ரிலையன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடிசி, இந்த புத்தகத்தை படிங்க. ஜென்ரேஷனல் வெல்த் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதற்கு நேர்மறையான கருத்துக்களும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜென்ஸியில் இருக்கவங்களை கேட்டிங்க அப்படின்னா பணமாக முக்கியம், எக்ஸ்பீரியன்சஸ் முக்கியம்னுவாங்க. ஐ வாண்ட் டு டேக் த ட்ரிப் அப்படின்னுவாங்க. எல்லா விஷயமுமே வந்து இதில் சொல்கிறபடி தான் நடந்துக்கணும் அப்படின்ற இதில் வில் ஹாவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். ஏன்னா பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் மிகவும் முக்கியமான விஷயம். பணம் வைத்திருப்பவர்கள் பணம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பணம் இல்லாதவர்கள், பணம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாரும் பணம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லவே கூடாது. பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டைம் ஹாரிசான் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே உங்களுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இந்த புக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு வெல்த்தி பர்சனாக நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.